டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு 100 டேஸ் பிளான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவா நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 100 டேஸ் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த 100 டேஸ் பிளான்ல டே 1 ஏஜ் ஆஃப் சாசர். ஸோ தி ஏஜ் ஆஃப் சாசர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே 1ல நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அந்த டே 1ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதியும், டே 2ல வந்து பார்த்தீங்கன்னா பாதியும் நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு த ஏஜ் ஆஃப் சாசஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இப்போ வந்து இந்த பர்ட்டிகுலர் டாபிக்ல நீங்க வந்து இப்போ ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஸோ 30க்கு அவுட் ஆஃப் நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத, ஸோ இந்த வீடியோவில் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய மார்க்கை மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த பீரியட் ஃப்ரம் 1340 to 1400 பாப்புலர்லி known as. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு இதுக்கு மட்டும் இல்ல. ஸோ ஏஜ் ஆஃப் சாசருக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே அந்த இயர் வந்து எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா 1340 to 1400. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் த ஏஜ் ஆஃப் சாசர். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான பீரியட். So next is the Chaucer. So Geoffrey Chaucer is regarded as a dash. So நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாசரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யார் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா சாசர். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஃபாதர் இருப்பாங்க. டிராமா, நாவல், ப்ரோஸ், எஸ்ஏஸ், ஸோ இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம லேட்டரா வர இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம அங்கங்க பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல சாசர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாசர் வாஸ் பார்ன் டூரிங் த ரீஜன் ஆஃப். ஆக்சுவலா சாசர் வந்து பிறக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பான். ஸோ பான் டைம்ல வந்து எந்த ரீஜன்ல வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பிறந்தாரு. ஸோ எந்த அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்தவங்க யாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எட்வர்ட் 3. சப்போஸ் சாசர் லிவ்டு த்ரூ தி ரீஜன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அது வந்து அவர் பான் அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் வந்து ஆட்சியில இருந்தவர். அவரு பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கும்போது அவர் அவர் லிவிங் டைம்ல இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிச்சர்ட் 2. இதுவே இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா சாசர் டைட் இன் த இயர் ஆஃப். ஸோ டைட் இன் த இயர் ஆஃப் டேஷ் அசன்ட் த த்ரோன். ஸோ அவரு இறக்கும் போது யார் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா என்ட்ரி 4. அப்போ சாசர் வந்து வாழ்ந்த போது 3 விதமான ரீஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்திருக்காரு. அப்போ பிறக்கும்போது ஒருத்தர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ்டா இருக்கும்போது வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தரும், அவர் இறக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ 3 விதமான அரசர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்திருக்காரு. ஸோ இந்த வந்து டைரக்டா ஒரே கொஸ்டினாவும் கேட்கலாம். இல்ல இது மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி எதனா ஒரு கொஸ்டின்ஸாவும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜான் விக்லிஃப் இஸ் பாப்புலர்லி known as the dash. ஸோ ஜான் விக்லிஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் யாரை வந்து நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு குழப்பறதுக்காக ஸோ சாசர் கூட கண்டிப்பா வந்து ஆப்ஷனா வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் ஜான் வெக்லிஃப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
சாசர் வாஸ் பரீட் இன் டேஷ். இது ரொம்ப ஃபேமஸ் கொஸ்டின். ஆக்சுவலா யூஜிசி நெட்லலாம் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து கேட்டுடுறாங்க. ஸோ சாசர் வந்து அவர் இறந்த பிறகு எந்த இடத்துல அவர் வந்து புதைச்சாங்க, இதெல்லாமா கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்லாம் வேண்டாம். பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த இடத்துல வந்து அவர் வந்து புதைச்சிருப்பாங்க அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் அபே. ஸோ இந்த இடத்துல தான் அவர் வந்து பார்த்தோன்னா பரீட் பண்ண பிளேஸ். ஸோ இது வந்து போயட்டுங்களுக்காக ரொம்ப ஃபேமஸா இருக்கிற போயட்டுங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதைக்கிறதுக்காகவே இந்த பிளேஸை வந்து லேட்டரா ஒதுக்குனதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸும் கூட. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த 3 லிட்ரரி பீரியட் ஆஃப் சாசர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சாசரை வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 லிட்ரரி பீரியடா நம்ம வந்து பிரிக்கலாம். ஆக்சுவலா அவர் வந்து என்ன அப்படின்னா 3 லாங்குவேஜ்ல வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு ஒர்க்ஸை. அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 லிட்ரரி பீரியடா வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து ஆர்டரா கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ என்னென்ன ஆர்டர்ல வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரெஞ்சு, அப்புறம் இட்டாலியன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ்ல தான் அவர் வந்து எழுதின ரொம்ப ஃபேமஸான கேண்டபரி டேல் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. ஸோ அதை 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 நம்ம டீவியேட் பண்ணி கரெக்டா படிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சாசர் translated a portion of the famous French work. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து ஏன்னா நம்ம வந்து இவருடைய பீரியட 3ஆ பிரிக்கிறோம். அப்போ பிரெஞ்சுல என்னென்ன ரைட்டிங்ஸ் வந்துச்சு, லாட்டின்ல எது வந்துச்சு, இங்கிலீஷ்ல எது வந்துச்சு, அதையும் நம்ம வந்து தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஸோ சாசர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பிரெஞ்சுல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ என்ன அது ஒர்க் அப்படின்னு கேட்டாக்கா ரோமன் டீலா ரோஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்ச் ஒர்க். கேட்கலாம் கொஸ்டின், ரோமன் டீலா ரோஸ் அப்படின்றது யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து எந்த லிட்ரரி பீரியடை சேர்ந்தது, பிரெஞ்சு பீரியடா இங்கிலீஷ் பீரியடா அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த புக் ஆஃப் டச்சஸ். தி புக் ஆஃப் டச்சஸ் எழுதுனது யாருன்னு கேட்டாக்கா சாசர், நம்மளுக்கு தெரியும். இது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு கேட்டா 1369, 369. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யாருக்காக எழுதினாரு, ரிட்டன் இன் த மெமரி ஆஃப். ஸோ யாருக்காக அவர் வந்து யாருடைய ஞாபகத்துக்காக எழுதினாரு அப்படின்ற வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பிளான்ச், வைஃப் ஆஃப் ஜான் கண்ட். ஸோ இவரு இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா த புக் ஆஃப் டச்சஸ் 1369ல பப்ளிஷ் ஆன ஒர்க். ஸோ யாருடைய மெமரிக்காக அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். The House of Fame was largely influenced by. So the House of Fame, so largely influenced by அப்படின்னு கேட்டாங்கன்னா டான்டி. ஸோ டான்டியோடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சாசர் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்றத அவர் வந்து எழுதுறாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டெரலியஸ் அண்ட் கிரெசிட் இஸ் பேஸ்ட் ஆன் மெயின்லி. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கு, ஸோ யாருடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதனுடைய ஆத்தர் சாசர், இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஒர்க் வந்து எந்த பேஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னா பெக்காஷியோ. ஸோ மோஸ்ட்லி வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பெக்காஷியோ, டான்டி, ஸோ இவங்கள மாதிரியான ஆளுங்களை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி
ஒரு சில ரைட்டிங்ஸை வந்து அவர் வந்து எழுதுறாரு. ஏன்னா அவங்களுடைய ஏஜ் பீரியட்ல அவங்க தான் இருந்தவங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பெக்காஷியாவுடைய பிலஸ்ட்ராட்டோ, ஸோ இந்த ஒரு ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாரு, ஸோ இந்த 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 கிறிசிடி அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து சாசர் வந்து அவர் எழுதி பப்ளிஷ் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் சேம் ஒர்க். ஸோ Terelius Cressidi is Chaucer's dash the longest single poem. ஸோ எது வந்து சாசருடைய லாங்கஸ்ட் சிங்கிள் போயம் அப்படின்னு கேட்டாங்கனாலும் இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன். ஸோ த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன் அப்படின்றது சாசருடைய எந்த பீரியடை சேர்ந்த போயம்? ஸோ எந்த பீரியட் அப்படின்னா இங்கிலீஷ் சாரி இட்டாலியன் பீரியட். ஸோ எந்த பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்டாலியன் பீரியட். ஏன்னா இங்கிலீஷ் பீரியட்ல கேண்டர்பரி டேல் மட்டும்தான். ஸோ மற்றபடியா வந்து அது எதுவும் ஃபேமஸ் கிடையாது. ஸோ இது என்ன அப்படின்னா த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன், ஸோ பிலாங் டு இட்டாலியன் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ல்ஸ் கிரேட்டஸ்ட் ஒர்க் தி கேண்டர்பரி டேல் பிலாங் டு இஸ் குரூப். ஸோ என்ன என்ன இதுல அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னா இதுக்கு தான் இங்கிலீஷ் பீரியட். ஸோ இங்கிலீஷ் பீரியட்ல அவர் எழுதின ரொம்ப ஃபேமஸ் ஒர்க்கு கேண்டர்பரி டேல். So which profession is represented by the knight, squire and yeoman? So இந்த மூணு பேரை பத்தி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சாசர் வந்து அவருடைய கேண்டர்பரி டேல்ல ப்ரொலாக்ல மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான கிளாஸஸ்ல இவர் வந்து டிவைட் பண்ணிருப்பாரு இவங்கள அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிலிட்ரி பொசிஷன். இவங்க மூணு பேருமே இந்த மூணு கேரக்டரும் மூணு பில்கிரிமேஜும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிலிட்ரி ப்ராசஸ் மிலிட்ரி கிளாஸஸ்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சாசர் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து பிரிச்சுட்டாரு இருந்தவங்கள இவங்க எல்லாம் இந்தந்த குரூப் அப்படின்ற மாதிரி பிரிச்சாரு. ஆலிசன் the wife of Beth is prosperous dash. so the wife of Beth அப்படின்றவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா சாசருடைய கேண்டர்பரி டேல்ல ஒன் ஆஃப் தி பில்கிரிமேஜ். ஸோ அவங்களுடைய நேம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆலிசன். அவங்க என்ன என்ன என்னத்துல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கிளாத் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து என்ன அப்படின்னா கிளாத் மேக்கர். ஸோ நெக்ஸ்ட் how many tales does Canterbury Tale survive contain? ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டர்பரி டேல்ல மொத்தம் எத்தனை டேல் அவர் வந்து எழுதி முடிச்சாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இஸ் 24. ஸோ 24 டேல் அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா அவர் வந்து எழுதி முடிச்சிருப்பார், கம்ப்ளீட் பண்ணிருப்பார். அக்கார்டிங் டு சார்ல்ஸ் ஒரிஜினல் பிளான் how many stories was each pilgrim expected to tell? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சார்ல்ஸ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு டபார்டின் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போனாரு. அங்க வந்து he met some pilgrims. ஸோ அவங்கள மீட் பண்ணி ஒரு ஒரு டிராவல்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பிளான் பண்ணியிருப்பார். அதுல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கதைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் எத்தனை கதைகள் வந்து அவங்க சொல்லணும் அப்படின்னா போகும்போது ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போகணும் இல்லையா? ஸோ அந்த பிளேஸ்க்கு போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 2 கதைகளை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கதை சொல்லணும். அப்போ ஒவ்வொரு பிலிகிரிமேஜும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல போனவங்க எல்லாருமே 4 கதைகளை என்ன பண்ணிருக்கணும் அவங்க வந்து சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா. ஸோ 4 கதைகள் சொல்லியிருக்கணும் அப்படின்றது தான் ஸோ இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி.
அப்போ போகும்போது வந்து 2 கதையும், வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கதையும் வந்து சொல்லணும். ஸோ அப்போ ஒவ்வொரு பில்கிரிமேஜும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 கதைகள வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்றது தான் சார்ல்ஸருடைய பிளான். ஸோ நெக்ஸ்ட் த கிங் டேல். சார்ல்ஸருடைய ஃபர்ஸ்ட் டேல்ன்னு கேட்டா கூட இதுதான் ஆன்சர். அவரு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல த கிங்ஸ் டேல தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பக்காஷியாவுடைய ஒரு ஒர்க் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஆக்சுவலா. பக்காஷியாவுடைய ஒரு ஒர்க்கை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன ஒர்க்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா டெசிடா. ஸோ த என்டையரா வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ல்ஸருடைய கேண்டர்பரி டேல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெக்கமரான் தான் வந்து மெயின். பக்காஷியாவுடைய டெக்கமரானை பேஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கேண்டர்பரி டேல் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனா இதுல என்ன கொஸ்டின் அப்படின்னா பர்டிகுலரா வந்து இந்த நைட் டேல் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த நைட் டேல் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பெக்காஷியாவுடைய டெசிடா அப்படின்ற ஒரு 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 ஒர்க்கை ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Who are the two young cousins at the center of Night Tale? ஸோ அந்த நைட் டேல் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இந்த டேலை பத்தி மெயினா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நைட் டேல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 பேர், 2 கசின்ஸ். ஒன்னு பேலமன் அண்ட் ஆர்சிட். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நைட் டேல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நைட் டேல்ல இந்த 2 பேருமே 2 கசின்ஸும் சேம் பர்சனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து காதலிப்பாங்க. ஸோ அந்த பெண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எமிலி. ஸோ எமிலி அப்படின்ற ஒரு கேர்ளை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பேருமே காதலிப்பாங்க. ஸோ கடைசியா வந்து அவங்க வந்து யாரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ த நைட் டேல்ல whom does எமிலி eventually marry at the end of the night tale அப்படின்னு கேட்டாங்கன்னா பேலமன். ஸோ இவரை தான் வந்து கடைசியா எமிலி அப்படின்றவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அந்த டோர்னமெண்ட்ல இந்த ஹார்சீட் அப்படின்றவர் வந்து இறந்து போயிடுவாரு. ஸோ இவர் மட்டும் தான் உயிரோட இருப்பாரு. அதுக்கப்புறமா இவர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த எமிலி அப்படின்ற கேர்ளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஸோ அந்த டோர்னமெண்டோடைய டீலா இருந்திருக்கும். ஸோ கடைசியா இவங்க 2 பேருக்கும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா மேரேஜ் நடந்திருக்கும். So who is described as the morning star of Renaissance? So a very important question. Morning star of Renaissance அப்படின்னு கேட்டாங்கன்னா சாசர், ஜெஃப்ரி சாசர். Who was Chaucer's chief rival in poetry? ஸோ சாசர் வாழ்ந்த காலத்துல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு போயட். ஸோ இவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் ரைவல் ஆஃப் போயட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது யார் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா ஜான் கோயர். ஸோ ஜான் கோயர் அப்படின்றவர் தான் சாசருடைய சீஃப் ரைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்டும் கூட. சாசருடைய ஒரு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா கூட இவருன்னு சொல்லலாம். யாரு? ஜான் கோயர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜான் கோயர் மாரல் கோயர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு சாசர். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் அபவுட் சாசர்ஸ் டெடிகேஷன்? ஸோ சாசர் எழுதின ஒரு ஒர்க் வந்து இந்த ட்ரில்லியஸ் அண்ட் கிரிசீட் நம்மளுக்கு ஒரு ஒர்க் தெரியும். இது யாருக்காக டெடிகேட் பண்ணிருக்காரு அப்படின்னா ஜான் கோயர் அப்படின்ற ஒரு பர்சனுக்காக டெடிகேட் பண்ணிருக்காரு. பட் அதனுடைய சிக்னிஃபிகன்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சாசர் கால்ஸ் கோயர் த மாரல் கோயர்.
ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாசர் வந்து கோவர் அப்படின்ற பர்சனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மாரல் கோவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு ஒர்க்கில் டெடிகேட் பண்ணும்போது இதை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Which of the following correctly match Goyer 3 major long poem? அப்போ கோவர் அப்படின்ற ஒரு ஜான் கோவர் அப்படின்ற ஒரு 3 போயம் எழுதியிருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இது வந்து லாங் போயம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாங் போயம்ல 3 லாங்குவேஜ்ல அவர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 லாங்குவேஜ்ல அவர் பப்ளிஷ் பண்றாரு. என்னென்ன ஒர்க் என்னென்ன லாங்குவேஜ்ல அவர் பப்ளிஷ் பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெக்குலம் மெட்டிட்டியஸ் அப்படின்றது பிரெஞ்சில் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது வாக்ஸ் கெலாமிட்டிஸ் அப்படின்றத லாட்டின்ல அவர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. அடுத்தது கன்ஃபெஸோ ஹாமன்டிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை இங்கிலீஷ்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்றாரு. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஒர்க்கு என்ன லாங்குவேஜ்ல அவர் வந்து பப்ளிஷ் பண்ணாரு அப்படின்றது தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் வந்து 3 லாங் போயம் எழுதியிருக்காரு. அந்த 3 லாங் போயமுமே 3 லாங்குவேஜ், ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல அவர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஸோ ஒர்க்கு பிளஸ் வந்து அந்த லாங்குவேஜை நான் வந்து கிளியரா இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கும்போது நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக. So the next question, the tale in Confesso Amantis are mainly introduced to illustrate. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸோ கன்ஃபெஸோ அமென்டிஸ் அப்படின்றது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அதை வந்து பப்ளிஷ் பண்றாரு. பட் அதுல வந்து மெயினா வந்து ஒரு விஷயத்த மட்டும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பண்றாரு. ஸோ என்ன விஷயத்த அவர் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருப்பாரு, ஸோ அவர் என்ன விஷயத்த இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆப்ஷன் பி 7 deadly sins. ஸோ இந்த 7 deadly sins அப்படின்றத இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பண்றாரு. ஏன்னா நம்ம டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் படிக்கும்போது அதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ த ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which historical event largely dealt with Gower Vex calamities? ஸோ calamities. ஸோ இந்த ஒரு ஒர்க்ல எந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு? ஸோ எந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ த பீசன்ட் ரிவால்ட் லெட் பை வாட் டெய்லர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டினும் கூட. Who is the author of the vision of William concerning Paris the Plowman? ஸோ இங்க வந்து ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க்கை எழுதுனது யாரு? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இப்ப சாசர் படிக்கிறோம் அப்படின்னா சாசர் கூட வாழ்ந்த ஆத்தர்ஸ் எல்லாம் யாருன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அட்லீஸ்ட் நம்மளால ஒமிட் பண்ணி ஆன்சர்ஸ் பண்றதுக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புக் யாருக்குன்னா வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஸ்பெஷலா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புக் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கும், என்னை கான்டாக்ட் பண்ணி இந்த புக் வேணா நீங்க பை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வில்லியம் லாங்லேண்ட். ஸோ சாசருடைய அவருடைய ஏஜ்ல வாழ்ந்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சாசருக்கு அப்புறம் ஜான் கோயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா
வெக்லிஃபையும் அவரையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வில்லியம் லாங்லேண்டை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சேம் வில்லியம் லாங்லேண்ட் எழுதின இந்த போயம் எது வந்து எந்த ஜானர்ல அவர் எழுதுறாரு? ஸோ என்ன ஜானர்ல எழுதின போயம்? ஸோ எஃபிகா, அல்லிகாரிகலா, பாஸ்டோரலா, மாக் இராயிகா. ஸோ இது என்ன ஜானர்ல எழுதப்பட்ட ஒரு போயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இஸ் எ ஹாலிகாரிக்கல் போயம். ஸோ த விஷன் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் அப்படின்ற போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ வில்லியம் லாங்லேண்ட் எழுதின போயம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த போயம் என்ன ஜானர்ல எழுதுனது அப்படின்னா ஹலிகாரிக்கல் அப்படின்ற ஒரு ஜானர்ல எழுதின ஒரு போயம். ஸோ இதுல வந்து 30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இப்ப பார்த்துருக்கோம். ஸோ இதுல உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஸோ உங்களுடைய மார்க் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன என்ன நம்மளுடைய லெவல், ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பி ரெடி. டே 2. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன ஆகுங்கன்னா ஸோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தேங்க்யூ.